எப்படி 2 சைடு அடிச்சா வலிக்குமோ, அது மாரி துலாம் ராசிக்காரர்களை 2025 மிக கொடூரமாக தாக்கி விட்டதுன்னே சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் என்கின்ற பாடத்தில் அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். நல்லதே நடக்கட்டும். 2026 15/1/2026 அன்று முதல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்க போகுதுங்க. ஏன் இப்படி குட் நியூஸ் இருக்க போகுதுன்னு சொல்றேன்னா, இந்த நாளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த 1.5 வருஷமா துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தனக்குன்னு ஏசி, காரு, பணம், நகை, ஏன் நல்ல வேலை, தந்தை, தாய் எல்லாருமே இருந்தாலும் தங்க தட்டிலேயே சாப்பிட்டாலும் நிம்மதி இருக்காது. அப்படி நிம்மதி இல்லை, என்ன காரணம் யோசிச்சாலே அதற்கு விடை கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எந்த அளவுக்கு பாசம் வைக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோம் அப்படிங்கிறது, எவ்வளவு பொய் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தெரியும். ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் செல்ஃபிஷுக்காக மட்டுமே பழகுவாங்க. நீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு துலாம் ராசி நேர்களாக இருந்தால் அவங்க ஃபோன் எடுத்துக்கோங்க. டயல் லிஸ்ட் பார்க்காதீங்க, உங்களோட கால் லிஸ்ட் பாருங்க. உங்களுக்கு வந்த ஒரே ஒரு கால் சுயநலம் இல்லாமல் இருந்ததுன்னா பெரிய விஷயம். ஏன்னா உங்கள்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள ஒரு கால் கூட கிடையாது. உங்கள் வாழ்க்கையே எப்படி தெரியுமா? டெலிகேஷன் தான். 360 டிகிரியில் ஒரு லைட் சுத்துமா, 360 டிகிரியில் ஒரு ஃபேன் சுத்துமா அப்படின்னா அது ஒரே ஃபேன் துலாம் ராசிக்காரருக்கு தான். தன்னால் முடிந்தவரை பிறருக்கு எவ்வளோ உபயோகமாக இருப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி தான். இந்த மாதிரி உபயோகமாக இருந்துட்டு போகலான்னா கூட நம்ம வாழ்க்கையை சில பேர் செதைச்சிட்டு போயிடுவாங்க. நம்பி கூட ஒருத்தங்க டிராவல் பண்ணுவாங்க. அந்த நம்பி கூட டிராவல் பண்ணுறவங்க நண்பன் கை பிடிக்கிறாங்க பாருங்க, அப்போ பண ரீதியாக பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க உன் பிரச்சனைன்னு தெரிஞ்சு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் தப்பாக பேசுகிறாங்க. லாஸ்ட் முக்கியமான விஷயம், நமக்கு யாரு வேணாம், பணம் வேணாம், பதவி வேணாம், சுகம் வேணாம், சொந்தமும் வேண்டான்னு நினச்சி ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம யாரிடம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்கள் சொல்கின்ற குறை இருக்கு பாருங்க, நம்ம மேலே ஒரு செருப்பு எடுத்து அடித்தா கூட நம்மளுக்கு தாங்காது. அந்த அளவுக்கு ஊசியால் குத்துவது போல் குத்துவாங்க. நமக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நிரூபிச்சிருவாங்க. சொல்லப்போனால் நாமளே முட்டாள்ங்கிறத அவங்க நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ, இல்லை நம்மளுக்கு தான் அன்பு பாசம் இல்லையோ, நம்மளுக்கு தான் வெளிப்படுத்த தெரியலையோ, இல்லை இவங்க உண்மையாக இருக்காங்களோங்கிற அளவுக்கு ஒரு மாயையை உருவாக்கி விடுவார்கள். 2025 துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்தது வாழ்க்கையே கிடையாது. அப்பட்டமா சொல்கிறேன், நீங்கள் கடலில் தத்தளிச்சுட்டு கரையில் ஒதுங்கி நிற்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தத்தளித்தது கடல்னு தெரியாது. ஏன்னா கரையிலேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்கிற பேச்சை நம்பி வந்திருந்தீங்க. ஆனால் நீச்சல் அடித்தது நீங்கள் தான், தப்பிச்சது நீங்கள் தான். உங்களுடைய முயற்சி மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களை யாருமே கை தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க. உங்களை கை தூக்கி விட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்களை சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், அது நீங்கள் பலருக்கு செய்த புண்ணியம் வேணால் உங்களை காப்பாற்றிருக்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இவ்வளோ ஒரு மோசமாக 2025 அனுபவித்த துலாம் ராசிக்கு 2026 தொடக்கமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் தொடங்கியிருக்கோம். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா, இது நமக்கு நல்லதா கெட்டதா, நம்ம எந்த வழியில் செல்வது, நமக்கு எது சிறந்ததுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். அதுவும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சார். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் சரி, எவ்வளவு விஷயம் பட்டாலும் சரி, அந்த ஆசை, அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுன்னு. கன்ஃபார்மாக இது யாருக்கு தெரியுமா பொருந்தும்?
துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். காரணம் மன ரீதியான தாக்கம். 2ஆம் வீடு 7ஆம் வீடு செவ்வாய். நமக்குன்னு ஒருத்தங்க இல்லையேங்கிற வருத்தம் எந்த ஸ்டேஜில் வேணா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க 70 வயசா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்க்குறவங்க 17 வயசா இருந்தாலும் சரி, எனக்குன்னு இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு. பொறாமை கிடையாது, ஏக்கம். சரி, இதெல்லாம் 2026 தொடக்கத்திலே சரியாப்படுமா அப்படின்னா, 2026 தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. அது ஏன்னு சொல்றேன், வீடியோ நல்லா கேளுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்மே போட போறேன். இதை உங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகமும் உங்களுடைய 4ஆம் வீடுங்கிற சுகஸ்தானத்துல போய் உட்கார்றாங்க. 4ஆம் வீடுங்கிறது சாதாரண வீடு கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். இதுல இந்த கிரகங்கள் போய் உட்காரும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு மிக மிக பாசிட்டிவான சில சுச்சுவேஷன்ஸை உருவாக்கும். அந்த பாசிட்டிவான சுச்சுவேஷன்ஸ் எப்படி தெரியுமா உருவாக்கும்? நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறீங்களோ ஒன்னொன்லி சக்சஸ் கொடுக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்கள் யாரையா நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. தன்னிச்சையாக எஃபோர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு காலேஜுக்கு படிக்க போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் போதும் அதில் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு பொண்ணு தேடுறீங்க, மாப்பிள்ளை தேடுறீங்க, திருமணம் சம்பந்தமான ஒரு நாட்களை குறிக்கிறீங்க, திருமணமே செய்ய போகிறீங்க அப்படின்னா அது எல்லாற்றுமே முழு கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி, குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயத்துலையும் சரி, கொஞ்சம் அக்கறை எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாட்டு விஷயங்கள், அரசியல் சார்ந்த நகர்வுகள், அரசியலில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறீங்க, சினிமாவில் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்க, உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நட்பை பாராட்ட போகிறீர்கள், அடுத்த இடத்துல புது இடத்துல போய் நீங்கள் உட்கார போறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க, எந்த விஷயங்களும் சரி தனிப்பட்ட அக்கறை எடுத்து செயல்பட்டால் வெற்றி உறுதி. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவம் சம்பந்தமான சில உடல் உபாதைகள் இருக்கு, இந்த தை மாசத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். மேஜரா ஒன்று சொல்றேனே, தைப்பூசம், தை அமாவாசை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு மிக மிக சாதகமான நாட்கள். இந்த தை மாதம் வரக்கூடிய தைப்பூசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பா சொல்றேன், அதில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இல்லை என்னோட மைண்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்கணும், என்னுடைய பகைமையை குறைக்கணும், உட்கார்ந்து பேசணும், என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், எல்லாமே செயல்படுத்தலாம். குட் நியூஸ் அப்படிங்கிறது வரதை காட்டிலும் நம்மளால் உருவாக்கக்கூடிய மாதம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக குட் நியூஸ் அப்படிங்கிறது உண்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.